ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனிக்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வாங்குற சேலரி வச்சு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுதா? ஆர் நீங்கள் வாங்குற சேலரி எல்லாமே இஎம்ஐக்கே போயிருதா? ஆர் நீங்கள் வாங்குற சேலரியை ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை மந்த் எண்டில் புது லோன்ஸ் எடுக்கணும்னு ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வாங்குற சேலரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம அந்த சேலரியை எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறதும் இம்பார்ட்டன்ட். நம்ம என்னென்ன மாதிரியான அந்த சேலரியை பெட்டர் வேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி அந்த சேலரியை யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி அந்த சேலரியில சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோ போறோம். இந்த வீடியோல நம்ம 3 மேஜரான பாயிண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓவர் ஸ்பெண்டிங். இங்க நிறைய பேத்துக்கு சேலரி வந்தா அதை எப்படி ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு இப்ப சேலரி வருது அப்படின்னா அதுல ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் வீக்கே. லைக் நம்ம பில்ஸ் பே பண்ணுவோம், அவுட்டிங் போவோம், ஷாப்பிங் போவோம். அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப பண்ணா இருக்கும். ஆனா மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஏதாச்சும் நீட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ நீங்க எக்ஸ்ட்ரா லோன்ஸ்க்கு ட்ரை பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சேலரி வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க அதுல இருந்து ஒரு மினிமம் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது எய்தர் எஸ்ஐபில நீங்க போடலாம், ஆர் இல்லாட்டி ஒரு ஆர்டி பண்ணலாம். இது உங்களுக்கு கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, இல்ல ஏதாச்சும் ஒரு நீடு வருது அப்படிங்கிறப்போ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு இருக்க காமனான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. செகண்ட் நீடுக்கும் வாண்டுக்குமான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஆல்ரெடி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஒரு மொபைல் இருக்கு, ஆனா புது மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அதை நம்ம வாங்கியே ஆகணும்னு நம்மளுக்கு தோணுது அப்படின்னா அது வாண்ட், அது நீட் கிடையாது. நம்ம கிட்ட மொபைலே இல்ல, சோ இந்த மொபைல் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறப்பதான் அது நீட். அது இந்த மாதிரி எது நம்மளுக்கு தேவை, எது நம்மளுக்கு தேவையில்லை, எது நம்மளுக்கு அவசியம், எது நம்மளுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்க சேலரி ஸ்பென்ஸ்ங்கிறது கம்மியாகும், உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கிரியேட் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னா, எவ்ரி ருபிக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற ஒரு சிங்கிள் பைசாவுக்குமே அதுக்கான பர்பஸ் இருக்கணும். அப்படி பர்பஸ் இல்லாம நம்ம ஸ்பெண்ட் பண்ற எல்லாமே ஓவர் ஸ்பெண்டிங்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங்கை நம்ம கொஞ்சமா கம்மி பண்றோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒரு சேவிங்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சேவிங்ஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லோன் ப்ராசஸ். ஃபர்ஸ்டாலாம் லோன் ப்ராசஸ் எவ்வளோ டப்பா இருந்துச்சு, இப்போ லோன் ப்ராசஸ் எவ்வளோ ஈஸியா இருக்கு. ஈஸி இன் த சென்ஸ் எவ்வளோ ஈஸியா நம்மளால அந்த லோன்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோன் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது மினிமம் அமௌண்டா இருந்தாலுமே ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி ஒரு ஒரு மெயின் பிரான்ச்சை போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கவங்ககிட்ட நம்ம டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நம்ம பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி கேரண்டர் கொடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் காமிச்சு ஒரு லோன் அப்ரூவ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா எய்தர் 1 வீக் ஆர் மந்த் வரைக்கும் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லோன் எடுக்கணுமா அப்பப்பா இது பெரிய ப்ராசஸ், இது ஒரு 1 மந்த் ஆர் 2 மேக்ஸிமம் ஒரு 2 வீக்காவது போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நம்ம லோன் எடுக்கிறதே ஒரு கடைசி ஆப்ஷனா தான் வச்சிருப்போம். லைக் இது இப்ப லோன் எடுத்தோம்னா ஒரு மாசம் நம்ம வேலையை எடுத்துட்டு அலையணும், அந்த மாதிரி அது நம்ம கடைசி ஆப்ஷனா வச்சிருந்தோம். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் கடைசி ஒரு 4 to 5 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா லோன் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. லைக் அவ்வளவு ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல நம்மகிட்ட பேன் கார்டு அந்த ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அது ஈஸியா 10 to 15 மினிட்ஸ்லயே ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட லோன் எலிஜிபிலிட்டியை அவங்க ஷோ பண்றாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன்ஸ் நம்மளுக்கு கன்வீனியன்ஸ் மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு ட்ராப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல நம்ம போய் நல்லா ட்ராப் ஆயிப்போம். ஸோ மேக்ஸிமம் ஆப் லோன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நம்ம இதுல ஈஸியா கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுக்க இது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் வருது, நம்மளுக்கு ஒரு நெக் டு நெக் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எந்த ஆப்ல நம்ம லோன் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஆட்டோமேட்டிக்கா தேட ஆரம்பிச்சிருவோம். மேக்ஸிமம் இந்த ஆப் லோன்ஸ் அவாய்ட் பண்றது நம்மளோட ஃபியூச்சருக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோல தேர்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். இதான் மெயின். நம்ம கிட்ட இருக்கிற மல்டிபிள் லோன்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல நான் உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லிஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு லோன்ஸ் இருக்கு, எதுல எவ்வளவு இஎம்ஐ கட்டுறீங்க, அதோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கறத ஒரு நோட்லயோ ஆர் எக்ஸல் ஷீட்லயோ நோட் பண்ணி வைங்க.
இதை வந்து லிஸ்ட் பண்ணாம நம்மளால அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு டெப்ட் இருக்கு, எவ்வளவு நீங்க இஎம்ஐ மந்த்லி பே பண்றீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியணும். அது இருந்தா தான் அதுக்கு சூட் ஆகுற மாதிரி நம்ம அடுத்தடுத்தா பிளான் பண்ண முடியும். செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்க உங்களோட டோட்டல் இஎம்ஐஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிற லோனை வந்து நீங்க எடுக்கணும். அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ற லோனை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இது வந்து நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நீங்க வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லோன் க்ளோஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் ஆகுது. இதை வந்து டெப்ட் அவலான்சி மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, இதை வந்து ஆல்டர்னேட் ப்ராசஸ், கிரிப்டோவே ஆல்டர்னேட் ப்ராசஸ். அதாவது லோ இன்ட்ரெஸ்ட்ல நீங்க அதாவது கம்மியான லோன் அமௌண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். இது வந்து மென்டலி உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இப்போ அந்த லோன்ல உங்களுக்கு வந்து ஒரு 3 லோன் இருக்கு. ஒரு லோன் 1 lakh இருக்கு, ரெண்டாவது லோன் வந்து 60,000 இருக்கு. ஆனா மூணாவது லோன் வந்து உங்களுக்கு 7,000 தான் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 7,000 லோனை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா 3 லோன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து 2 லோனா கம்மியாகும். இது வந்து ஒரு நார்மல் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன மாசம் எனக்கு 3 லோன் இருந்தது, ஆனா அதே இந்த மாசம் எனக்கு 2 லோன் தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். இதை வந்து டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு சூட்டான மெத்தடை நீங்க சூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஸ்டெப் 4, இதை வந்து டெப்ட் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. லைக் உங்களுக்கு மல்டிபிள் லோன்ஸ் ஹை இன்ட்ரெஸ்ட்ல பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நிறைய இஎம்ஐஸ் இருக்கும், இஎம்ஐஸ் கட்டிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்தி சிங்கிள் லோனா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டி வந்து ஒரே லோ இன்ட்ரெஸ்ட்ல ஒரு லோனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு லோன் கிடைச்சது அப்படின்னா அந்த லோனை வச்சு நீங்க கட்டிட்டு இருக்கிற மல்டிபிள் லோன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இஎம்ஐ ஒரு லோனா நீங்க இருக்கலாம். இது வந்து டெப்ட் கன்சாலிடேஷன் மெத்தட். இப்போ ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா, இது நம்ம என்னன்னா நம்ம பட்ஜெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். லைக் உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு இஎம்ஐக்கு எவ்வளோ போகுது, அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இஎம்ஐக்கு ஒரு அமௌண்ட் போகும், ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்ல உங்களுக்கான சேவிங்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி உங்களோட பர்சனல் நீட்ஸ், ஃபேமிலி நீட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சைடு இன்கம், செகண்ட் இன்கம் ஆர் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் வச்சு உங்களோட லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸை வந்து நீங்க ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட முடியும். இப்படி செகண்ட் இன்கம் அண்ட் சைட் ஹசல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்கம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அடுத்த பார்ட் என்னன்னா, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பொது லோன் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் புதுசா உங்களுக்கு லோன் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை க்ளோஸ் பண்ற வரையும் நியூவா எதுலையுமே போய் லோன் எடுக்காதீங்க. இப்படி இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் ஆர் 6 to 7 months அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இஎம்ஐல இருந்து கொஞ்சம் கம்மியாகும். லைக் வந்து இஎம்ஐஸ் வந்து இவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னா அது பார்ஷியலா பே கம்மியாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பொது லோன்ஸ் எடுக்காம இருந்தாலே ஆல்ரெடி இருக்கிறத நீங்க கரெக்டா பே பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து இஎம்ஐஸ் கம்மியாகும். இப்போ ஸ்டெப் 7 என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இப்போ உங்களுக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எதர் உங்களுக்கு பேங்க்ஸ் கிட்ட பேசி அந்த இஎம்ஐ வந்து ரீசர்பேஸ் பண்ணி கொடுக்கறதோ, இல்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதோ, இல்லை லோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுக்கறதோ, அதை வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனலை போய் கேட்கலாம். இது மூலமா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த மல்டிபிள் லோன்ஸை கம்மி லைக் அந்த மல்டிபிள் லோன்ஸை சிங்கிள் லோன்ஸாவோ இல்லை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறையா கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். சம்மரியா பார்த்தோம் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வர சேலரி ஆர் வர இன்கம்மை எப்படி கரெக்டாக நம்ம பட்ஜெட் போட்டு கரெக்டாக நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆர் நீட் அண்ட் வாண்ட்டை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இருக்கிற லோன்ஸ் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ 6 to 7 months நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம பெட்டர் ஃபியூச்சரை வந்து இதுலேருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய லோன்ஸில் சஃபிகேட் ஆகுறாங்க, இல்லை எப்படி மணியை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க, இல்லை வர சேலரி பத்த மாட்டேங்குதுன்னு புலம்புறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி அடுத்த ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து மீட் பண்ணுறேன். அது ஒரு பை.